வணக்கம் தோழர்களே. விஜய் ரசிகர்கள் கிட்டத்தட்ட அரைவேக்காடுன்றது நல்லா தெரியுதுங்க. முந்தா நாள் விசில் சின்ன வந்துச்சா, தெருவில் போய் விசில ஊதி எல்லாரையும் கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்களா. நேற்று என்ன பண்ணியிருக்கிறானுங்க, போய் அஜித் படம் ஓடுற தேட்டருக்குள்ள போய் கொடியை காட்டி அஜித் ரசிகர்கள்ட்ட கும்மு வாங்கியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் போலி நியூஸை வெளியிட்டு செய்தி சேனலே இந்த நியூஸை நாங்கள் வெளியிடலைன்னு அசிங்கப்படுத்தி இருக்கு. அஜித் ரசிகர்கள் இன்னும் போட்டு பொழந்திருக்கிறாங்க. வேற வேற விஷயங்களை பேசி கத்தரா விட்டுருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தோழர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் புதுசா வந்த கட்சி வரக்கூடாது நம்ம சொல்லலை. ஆனால் எந்த அடிப்படையான அறிவும் அரசியல் தெளிவும் புரிதலும் ஒரு பண்பாட்டு தெரிவும் கூட இல்லாத ஒரு கும்பலாத்தான் இவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் கட்சி கூட்டத்தை கேட்க போனவங்க கரண்ட் கம்பி தொங்கிலாம் நான் பார்த்ததே இல்லை. வீடு மேலே கூரை மேலே ஏறி இறங்கி 41 பேர் பலியான பிறகும் இவருடைய குறைந்தபட்சமான ஒரு மாற்றத்தை கூட நம்ம பார்க்க முடியல. இந்த மாற்றத்தை பற்றி எந்த தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள பேசவும் இல்லை. அவர்களுடைய அரசியலை திசை திருப்புகிற கார்ப்பரேட் கிரிமினல் அரசியலா இருக்கு. எஸ்ஐஆர் வந்துச்சா, திமுக காரணம். அதை கொண்டு வந்ததே பாஜகவை பேசுறதுக்கு முதுகெலும்பு இல்லை, திமுக காரணம். எஸ்ஐஆர் வந்தா திமுக காரணம். அதுக்கப்புறம் இப்ப பிரச்சனை ஜனநாயகனுக்கு வருதா, திமுக காரணம். அதுக்கப்புறம் இப்போ 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்கல்ல வருமான வரித்துறை, அதுக்கு யாரு காரணம், திமுக காரணம். அது என்னடா எல்லாத்துக்கும் திமுக காரணம்னு சொன்னீங்கன்னா, இந்த திசை திருப்பல் இருக்குல்ல, வெளிப்படையா பச்சையா இருக்கிற திசை திருப்பல் நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அடியா உள்ளோம். மக்கள் உங்களை நம்பாத ஒரு இடத்துக்கு தள்ளுறதுக்கு இதுவே ஒரு காரணமா போயிடும் அப்படின்றத முதல்ல மைண்ட்ல வைங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தோழர் சிரிச்சிருவீங்க. சும்மாவே இருக்க மாட்டாருங்க இந்த பசங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல போய் கொடியை வச்சுக்கிட்டு அப்புறம் எங்க விஜய்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணானுங்க. அது உங்க விஜய்ன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தானுங்க. அடிக்காம விட்டானுங்க திமுக காரங்க. உண்மையிலேயே தப்பிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல போய் மாடை அவுத்து விடுறவன் அங்க போய் கொடியை வச்சுக்கிட்டு அந்த களத்துக்குள்ள போய் ஆடுறான். அந்த மாடே டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு, உனக்கு பரிசு கிடைக்காது, வெளியே போடா அப்படின்ட்டானுங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் மட்டத்தனமா கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாம இந்த கும்பல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்ன ஆகி போச்சுன்னா, நெல்லையில இப்ப அஜித்குமாரோடைய மங்காத்தா படம் தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமா போய் தியேட்டர்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அஜித் ரசிகர்கள், பொதுமக்கள். இதுல நீயும் போய் ரசிச்சிடுவா. அங்க போய் டிவிக்கேன்னு கத்துறது, அங்க போய் கொடி எடுத்துட்டு போய் ஸ்கிரீன் முன்னாடி நின்று ஆடுறது. அப்புறம் அஜித் ரசிகர்கள் வேடிக்கை போக மாட்டாங்க. ஏற்கனவே பங்காளி சண்டை மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் அவங்க ரசிகர்களுக்கு இடையில. கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு பையன் போய் கொடியை பிடிச்சி ஆட்டின உடனே வச்சு கும்மிட்டானுங்க. அடின்னு அடிச்சு தியேட்டருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. பாருங்களேன். தேவையாங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மங்காத்தா படம் பார்த்துட்டு வெளியே வந்த ரசிகர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? அவரு மலேசியாவில் போயிட்டு அஜித் என் நண்பர், அஜித் என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு பேசுறாரு. அதே அஜித் தானே நண்பர் தானே உங்களுக்கு? அந்த அஜித் தானே பத்மபூஷன் விருது வாங்கினாரு. அவருக்கு ஏன் ஒரு கால் பண்ணி வாழ்த்து சொல்லு, உன் ட்விட்டர்ல ஒரு வாழ்த்து போடு. கேட்கறது நியாயம் தானேங்க? அஜித் ரசிகர்களை கவரணும், ஓட்டாக்கணுன்றதுக்காக அஜித் என் நண்பன் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அஜித்துக்கு ஒரு வாழ்த்து சொல்ல தெரியலையே. அப்ப அந்த ரசிகர்கள் கேட்டது சரிதானே? அது மட்டும் அவர் சொல்லலைங்க. அந்த பசங்க அவ்வளோ தெளிவா பேசுறானுங்க. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, புதுசா வந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அவன் எல்கேஜி, அவனால எந்த பயனும் கிடையாது. நேத்து வருவானுங்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பானுங்க, நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவானுங்களா? என்னடா உங்க கதை அப்படின்னு ஒரு பையன் கேட்டிருக்கானுங்க. பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. பாருங்களேன். யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஓட்டு போடுங்க, ஆனா புதுசா வந்தவனுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அது எல்கேஜி. நேத்து வருவா, இன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பா, நாளைக்கு சிஎம்மா. பாத்தீங்கல்ல, போட்டு பொழக்கிறாங்க. ஏற்கனவே கொலவெறியில அஜித் ரசிகர்கள் இருக்காங்க. இதுங்க போய் வம்பளுத்துட்டு இந்த டாமன் செடியில அந்த குட்டி எலி போய் அடி வேண்டி வருமாறு அது போலவே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த கும்பல். இது கடையில இன்னொரு வேலையும் பார்த்துருக்கானுங்க. நாங்க தான் தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர், நாங்க தான் பயங்கரமா இருக்கோம், 40% மேல நாங்க தான் வாக்கு வங்கி வச்சிருக்கோம், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க. சரி, பேசிட்டு போ. ஆனா என்ன பண்றாங்கன்னா, வேறொரு பத்திரிகையினுடைய அந்த லோகோவை எடுத்து போட்டு வேற ஒரு பத்திரிகை செய்தி போடுற மாதிரி போலி செய்தி அடிச்சு வெளியிடுறது தப்பு இல்லையா?
உனக்கு எவ்வளவு ஓட்டுன்னு ஊருக்கே தெரியும். பல இடங்கள்ல 6% ஓட்டை கூட நீங்க தாண்டலை. இன்னும் கிராமங்கள்ல உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் போய் கட்சியை கட்டி கிளையை கட்டி அதை உருவாக்கி பெரிய அளவில் வெளியே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா இந்த கும்பல் என்ன பண்றாங்க, கட்சியை கட்டுற வேலையெல்லாம் எங்க வேலை இல்லைங்க, நாங்க அலப்பறை பண்ற வேலை தான் எங்க வேலை அப்படின்னு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போற வர பெண்கள் எல்லாம் ஆபாசமா பேசி தெரியுது இந்த கும்பல். இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான வேலை நடந்து போச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு பெரிய பத்திரிக்கை, ஒரு ஆங்கில பத்திரிக்கை, முக்கியமான இந்தியாவில் வர ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகையை வெளியிட்ட மாதிரி ஒரு போலி செய்தி வெளியிடறான். என்னன்னு, அடுத்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விஜய் தான் ஜெயிக்க போறாரு. ரீசெண்டா எடுத்த கருத்து கணிப்புல விஜய்க்கு 34% வாக்கு இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு போடுறாங்க. அது மட்டும் இல்ல, கூடுதலா இன்னொரு அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த லோகோ எல்லாம் இருக்கிற மாதிரி இன்னொரு போலி செய்தியை உருவாக்குறான். அது என்ன, விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 100ல 106 சீட்டு வருமா. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் 100ல 106 சீட்டு வருவாங்களாம். டிஎம்கே 70ல 80 சீட்டு கிடைக்குமா. அவ்வளவுதான், டிஎம்கே எல்லாம் அவ்வளவுதாங்க, 70ல 80 சீட்டு. இந்த அதிமுக 43ல 48 சீட்டு வருமா. அதர்ஸ் ஒரு 10 வருவாங்களாம். பாப்பா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. நல்ல வேலைங்க, 234 தொகுதியிலும் விஜய் ஜெயிப்பார்னு போறல பாருங்க. அந்த அளவுக்கு பரவாயில்ல, புத்திசாலிதான். விஜய் 110 சீட்டு ஜெயிச்சுட்டு போவாரு, இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா. இன்னும் அரசியல் ஆரம்பிக்கல, களத்துல போய் நின்று பேச ஆரம்பிக்கல நாங்கெல்லாம். அதுக்குள்ளே இதுங்க தவுதுங்க. களத்துல போய் அடிச்சு 4 கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கே ஆள் கிடையாது, களத்துல நிக்க ஆள் கிடையாது. உங்க கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல பூத் மெம்பர் கிடையாது, பூத் மெம்பர்களே இல்லாத ஒரு கட்சி. நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. இதுல விஜய்க்கு சம்மட்டி அடி. இன்னொன்னு, நீதிமன்றத்துல ஏற்கனவே வரி ஏய்ப்பு செய்திருக்காருல அண்ணன். 2015 2016 அண்ணன் வருமான வரி கணக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. 32 கோடியே 42 லட்சத்து சில்லற. அப்போ 32.5 கோடின்னு வச்சுக்கோமே, 32.5 கோடி ரூபாய்க்கு வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணணும், கரெக்டா வருமான வரிக்கான எல்லாம் செய்யணும்ல. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் வீட்டில் போய் அவர் வீட்டுக்கு பயங்கரமா சோதனை போடுறாங்க வருமான வரித்துறை. அவங்களுக்கு ஒரு தகவல் வருது, வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காருன்னு. திரைப்படத்துல நிறைய நடக்கும். பாதி பணத்தை கருப்பு பணமா கேஷா வாங்கிப்பாங்க. கேஷா வாங்கினா நீங்க வருமான வரியில காட்ட முடியாது, நீங்க அக்கௌண்ட்ல வர்ற பணத்தை மட்டும்தான் நீங்க வருமான வரியில காட்ட முடியும். திரைத்துறையில எல்லாருமே பாதி பணத்தை கருப்பு பணமா தான் வாங்குறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வீட்டை போய் சோதனை இடுறாங்க வருமான வரித்துறை. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததை ஆவணங்களோட பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவருக்கு 1.5 கோடி ரூபா இது போட்டு விட்டாங்க, ஃபைனை போட்டு விட்டாங்க. இந்த 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டோன்னே இவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டில் போய் தடை வாங்கிடுறாரு. அந்த வழக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்ட வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இந்த சோதனையெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது அந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள எங்களுக்கு வரி வருமானம் இவ்வளவு நீங்க கட்டலை, இவ்வளோ ஃபைன் கட்டுங்கன்னு அவங்க சொல்லலை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாரு. ஆனால் வருமான வரித்துறை என்ன பண்ணிடுச்சு, இந்தாங்க ஆதாரம், நாங்கள் 6 மாதத்துக்குள்ளே இவர் ஃபைன் கட்டணும்னு இவர் கொடுத்த அந்த மெமோவுடைய ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த கேஸில் என்ன ஆகி போச்சுன்னா, 2 முறை வருமான வரித்துறை கொடுத்த ஃபைனை கட்டணும் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த முறை தீர்ப்பு ஒத்தியாயிருக்கா, வந்தாலும் அந்த தீர்ப்பு தான் வரும். நீதிமன்றங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. கடைசியில் நீதிமன்றத்தில் வருமான வரியிலையும் சிக்கியிருக்காரு. ஒரு பக்கம் இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க தெருவில் விசில் அடிச்சுட்டு தெரியுதுங்க, இன்னொரு பக்கம் போலி செய்தியை போட்டு புடனி அடி வாங்குதுங்க. அஜித் ரசிகர்கள்ட்ட அலப்பறை பண்ணி அடி வாங்கிறதோட ஓட்டு போட முடியாத மனநிலையை உருவாக்குதுங்க. எல்லா பக்கத்துலையும் இந்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஆப்பு வைக்கிற வேலையில செய்யறாங்க. இதை விஜய் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். சாரி, விஜய்க்கே புரியாதோ, பாவம், நம்ம என்ன பண்றது.